எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. சந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. நேற்று அக்ரெசிவா எஃப்ஐஐஸ் வித்திருக்கிறாங்க. அதாவது ஒரு 10,716 crore ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. அதுக்கு பஃபர் கொடுத்துருக்காங்க ஒரு 10,000 crore பக்கமா டிஏஎஸ். அப்பையும் பயங்கரமா சந்தை கீழே இறங்கி இருக்குங்க. இந்த நேற்று முடிந்த ட்ரேடிங் செஷன் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் ஒரு 57,000 கோடிக்கு பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி எஃப்ஐஎஸ் அக்ரெசிவா விற்கிறாங்க அப்படின்னா டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருபி தொடர்ந்து ப்ரெஷர்ல இருக்கும். ஆர்பிஐ உடைய இன்டர்வென்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் குறைஞ்சிருக்குங்க. $11.7 பில்லியன் குறைஞ்சிருக்கு. கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு 2% கீழே இறங்கிருக்குங்க. $5,000 நோக்கி வருது. கீழே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. $5,023 பெர் அவுன்ஸா இருந்தது நான் கடைசியா பாக்குறப்ப. யூஎஸ் மார்க்கெட் நேற்று நெகட்டிவ்ங்க. நேற்று சந்தை பயங்கரமா கீழே இறங்குறப்ப எல்என்டி ஒரு 7.5% வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா வந்திருக்கும். ஸோ வாய்ப்புகளை பயன்படுத்தலாம். இன்னமும் கீழே இறங்கும், அவசரப்பட தேவையில்லை. அடுத்து முத்தூட் ஃபின்கார்ப் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒரு 600 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ற மாதிரி தெரியுதுங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ட பாண்ட் இஷ்யூ பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி செய்திகள் கொடுத்துருக்காங்க. ஈல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8.7 to 9% வரைக்கும் இருக்கும். ஈல்டு நல்ல ரேட்டிங் தான், ஏஏ ரேட்டிங் இருக்கும். பாண்ட்ல முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாண்ட் இஷ்யூ பண்றப்ப இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். நல்ல நிறுவனம். அடுத்து ஐடிபிஐ பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ப்ரொமோட்டர் குரூப் வந்து ஒரு 60.27% பக்கமா ஸ்டேக் சேல் பண்றதுக்கான முயற்சிகள் 5 ஆண்டுகளா தொடர்ந்து முயற்சி நடந்துட்டு இருக்கு இல்லையா, இப்போதைக்கு அதை ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா ப்ரொமோட்டர் என்டிட்டிஸ் வந்து எதிர்பார்த்த விலைக்கு 60.27% ஸ்டேக்கை கொடுக்க முடியல. அதனால இப்போதைக்கு அந்த முடிவுகளை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. ஃபேர்ஃபேக்ஸ், எம்ரெட்ஸ், என்பிடி போன்ற பெரிய நிறுவனங்கள் வந்து பிட்டிங் சப்மிட் பண்ண மாதிரி தெரியுது. அடுத்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 1 இயர் லோக்கு பக்கமா வந்துருச்சுங்க. ராதாகிருஷ்ண தமனி அவர்கள், அதாவது அவென்யூ சூப்பர் மார்ட் டிமார்ட் உடைய ஃபவுண்டர் ராதாகிருஷ்ண தமனி அவர்கள் வந்து ஒரு 16 lakh ஷேர்ஸை நேற்று ஆப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கு, அதாவது பிளாக் டீல் மூலமா ஆப்லோட் பண்ண மாதிரி தெரியுது. யாருக்கு கை மாறி இருக்கு அப்படின்னா டெரைவ் ட்ரேடிங் அண்ட் ரிசார்ட் பிரைவேட் லிமிடெட் அதை எடுத்துருக்காங்க. 325 பெர் ஷேர் அப்படின்ற மேனிக்கு செய்திகள் நம்மளுக்கு வந்திருக்குங்க. அதாவது டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியா லிஸ்ட் ஆனப்ப 400 ரூபா அப்படின்ற மேனிக்கு லிஸ்ட் ஆச்சு. ஸோ கீழே தள்ளி தான் கொடுத்துருக்காரு. அடுத்து பயோகான் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய ஏஎன்டிஏ, அதாவது லிராக்ளூடைட் இன்ஜெக்ஷனுக்கு இஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல் கிடைச்சிருக்குங்க. இது எதற்கு அப்படின்னா டைப் 2 டயபிட்டிஸ் மெலிட்டஸ் அந்த ட்ரீட்மெண்ட்காக பயன்படுத்தக்கூடியது. இது பயோகான்ல வந்த டெவலப்மெண்ட். அடுத்து குயிக் காமர்ஸ் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பல தடவை சொல்லியிருக்கோங்க, காம்படிஷன் அதிகமா இருக்கு. ஒரு 4 or 5 மேஜர் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுல பெரிய பிளேயர் யாரு அப்படின்னா பிளிங்கிட், அதை தொடர்ந்து ஸ்விக்கியுடைய இன்ஸ்டாமார்ட், தென் ஜெப்டோ, தென் அமேசான், தென் பிளிப்கார்ட்டோடைய மினிட்ஸ், இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இதுல பிளிப்கார்ட், அமேசான் எடுத்துக்கிட்டோம்னா லேட் என்ட்ரன்ஸ்ங்க. அவங்களும் வந்து தொடர்ந்து டாக் ஸ்டோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சரி, மார்க்கெட்ல லேட்டா என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குங்க. ரொம்ப ஹார்டரா இருக்கும் பெனட்ரேட் பண்றது. தென் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ரியல் எஸ்டேட் ஏற்கனவே வேர் ஹவுசஸ் எல்லாம் பிடிச்சிருப்பாங்க. இவங்க போய் அடிஷனலா வேர் ஹவுசஸ் தேடுறப்ப அதிகமான அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்குங்க. லேட் என்ட்ரன்ஸ் பிளிப்கார்ட்டும் அமேசானும் இப்ப ரீசன்ட் மந்த்ஸா அக்ரெசிவா அவங்களோட டாக் ஸ்டோர்ஸை கூட்டுறாங்க. குறிப்பா பிளிப்கார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 100 ஸ்டோர்ஸை ஆட் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் 3 months. இது வந்து ஜூன் வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 750 to 800 டாக் ஸ்டோர்ஸ் இருக்கு பிளிப்கார்ட்க்கு. எண்ட் ஆஃப் ஜூன்ல 1200 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 70 சிட்டிஸ்ல இருக்குங்க உங்களோட பிரசன்ஸ். பை த எண்ட் ஆஃப் ஜூன் 250 சிட்டிஸ்ல எங்களோட பிரசன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மந்த் ஆன் மந்த் க்ரோத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 16 to 18% இருக்கு அப்படின்னு பிளிப்கார்ட் சொல்றாங்க. இப்போதைக்கு ஆர்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1000 to 1100 ஆர்டர்ஸ் பெர் டே பெர் ஸ்டோர் மினிட்ஸ்ல ஆர்டர் புக் ஆகுதுங்க. அமேசானை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு 500 டாக் ஸ்டோர்ஸ் பக்கமா இருக்கு. ஒரு நாளைக்கு 2 டாக் ஸ்டோர் அப்படின்ற மேனிக்கு அமேசான் அவங்களுடைய டாக் ஸ்டோர்ஸை தொடர்ந்து கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. இவங்களுடைய ஆர்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 to 3.5 lakh ஆர்டர்ஸ் பெர் டே புக் ஆகிட்டு இருக்குங்க. இப்ப பெரிய பிளேயர்ஸை பார்த்தோம் அப்படின்னா பிளிங்கிட்ட பொறுத்த வரைக்கும் 2100 டாக் ஸ்டோர்ஸ் இருக்கு. கம்பெனி என்ன சொல்றாங்க, மார்ச் 2027ல எங்களுடைய டாக் ஸ்டோர்ஸ் அப்படின்றது 3000 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் இன்ஸ்டாமார்ட், ஜெப்டோலாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு டாக் ஸ்டோர்ஸ் 1100 to 1150 இந்த ரேஞ்சில் இருக்கு. ஓவராலா இந்த செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா காம்படிஷன் ரொம்ப இன்டென்சிஃபை ஆகிட்டே இருக்கு. எட்டனா இருந்தாலும் சரி, ஸ்விக்கியா இருந்தாலும் சரி, இல்ல ஜெப்டோவா இருந்தாலும் சரி, இல்ல இந்த செக்மெண்ட்ல வரக்கூடிய ஐபிஓவா இருந்தாலும் சரி, கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து கேபிஐ கிரீன் எனர்ஜி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி அவங்களுடைய சோலார் கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலா ஒரு 35 மெகாவாட் சோலார் கெப்பாசிட்டி ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர் கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா
589 மெகாவாட்டாக இருக்குங்க. சரி, இவங்களுடைய பைப்லைன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1582 மெகாவாட் அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்கு. ஸோ இன் நியர் டேர்ம் அவங்களுடைய டோட்டல் ஐபிபி இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 2.17 ஜிகாவாட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேபிஐ கிரீன் எனர்ஜி. அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு மோர் தென் 5000 பஸ்ஸஸ் அண்ட் பஸ் சேசஸ்க்கான கியூமுலேட்டிவ் ஆர்டர்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா மல்டிபிள் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங்ல இருந்து வந்திருக்குங்க. அக்ராஸ் த கண்ட்ரி நிறைய ஸ்டேட்ஸ் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, மோர் தென் 5000 பஸ்ஸஸ். ஸோ இது டிஎம்சிவிக்கு ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ்லாம் பார்த்தோம்னா அசோக் லேலாண்டா தான் இருக்கும். டாடாஸை பார்க்கறது கொஞ்சம் கடினம். அடுத்து எஸ்ஐஏஎம் என்ன சொல்றாங்க, அதாவது சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் என்ன சொல்றாங்க, பிப்ரவரி 2026 அக்ராஸ் த செக்மெண்ட் சேல்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. குறிப்பா பிவிஸ் எடுத்துக்கிட்டோம்னா 10.6% growth இருக்கு பிப்ரவரி 2026. தென் 3-wheeler செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 29% growth. Then two-wheeler segment 35.2% growth. Then motorcycles 30.8% growth. இதில் குறிப்பாக ஸ்கூட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 42.3% growth இயர் ஆன் இயர் பேசிஸில். தென் வேன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 1.1% growthங்க. இதில் அதிகமாக growth எந்த செக்மெண்ட்டில் வந்திருக்கு அப்படின்னா ஸ்கூட்டர்ஸ் 42.3% இயர் ஆன் இயர் growthங்க. ஸ்கூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் டாமினேட் பண்ணுறது யார் அப்படின்னா ஹோண்டா தாங்க. ஹோண்டா எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 48.31% growthங்க அவங்களுடைய சேல்ஸ் பிப்ரவரி 2026. ரெண்டாவது இடத்துல ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னா டிவிஎஸ் இருக்கிறாங்க, 33.1% growth. தென் தேர்ட் பிளேஸ்ல சுசுகி, தென் ஃபோர்த் பிளேஸ்ல ஹீரோ மோட்டோகார்ப் 57.6% growth. தென் நெக்ஸ்ட் யமஹா இருக்கிறாங்க 25.9% growth. தென் ஏத்தர் எனர்ஜி இருக்கிறாங்க, அதை தொடர்ந்து பஜாஜ் ஆட்டோ இருக்கிறாங்க. பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் ஸ்கூட்டர் மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப ஸ்மாலர் தான், பட் அவங்களும் வந்து 31.2% க்ரோ ஆயிருக்கிறாங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பிப்ரவரி 2026. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சார் வீடியோஸ்ல லோகோ இல்லாம இருக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. நான் என்ன காரணம் அப்படின்றதையும் சொல்லிட்டேங்க. அதாவது டைம் கன்சர்ன்லாம் எனக்கு கிடையாதுங்க. ஒரு லோகோவை எனக்கு அட்டாச் பண்றதுக்கு 10 to 15 செகண்ட்ஸ் தாங்க ஆகும். நம்ம மொத்தமாவே 10 to 15 லோகோஸ் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ லெஸ் தென் 5 மினிட்ஸ் தான் எனக்கு ஆகும் லோகோவை அட்டாச் பண்றதுக்கு. லோகோ நம்ம ரெடி பண்றது கிடையாதுங்க, கம்பெனியுடைய பிராண்டட் லோகோ அது. அதனால லீகல் இஷ்யூஸ் வரலாம், காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் வரலாம். அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா பல நாட்களுக்கு நம்மளால போஸ்ட் போட முடியாம போயிருங்க. மற்றவர்கள்லாம் பண்றாங்க அப்படின்றதுக்காக நம்மளால பண்ண முடியாதுங்க. மற்றவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணோம்னா அது முதலீடுகளா இருந்தாலும் சரி, இல்ல எந்த வேலையா இருந்தாலும் சரி, எந்த திசையில நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றதே நமக்கு புரியாது. ஸோ அதனால நம்மளுக்கு ரிஸ்க் இருக்கு அப்படின்னா அதை தவிர்க்கிறது தாங்க பெஸ்ட். அது போக வீடியோக்குள்ள ஆட் பண்ண மாட்டீங்க, ஆனா தம்ப்நெயில்ல எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்காங்க. தம்ப்நெயில்ல லோகோ வந்து பிஎன்ஜியா எடுத்து கொஞ்சம் மாடிஃபிகேஷனோட தான் வச்சிருக்கேன். அதையும் மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா மாத்திடுவேன். அதனால ஸ்ட்ரைக் வரும் அப்படின்னா லோகோ நம்மளோடது கிடையாதுங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. பல விஷயங்களை நம்ம பேசுறது இல்லைங்க. குறிப்பா ஷேர் பிரைசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்றதே கிடையாது. நார்ம்ஸ் அதான் சொல்லுது, செபியோடைய நார்ம்ஸ் வந்து லாஸ்ட் 6 months ஆர் 1 year அந்த ஷேர் பிரைசஸ் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம பிரைஸ் டு புக்கை சொல்றோம். அது போக கன்சிடரிங், தென் ஆவரேஜிங், பை செல் போன்ற வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நிறைய ரெகுலேட்டரி நார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் நம்ம எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கோம். ஸோ 2 விஷயத்த ஃபாலோ பண்ண வேண்டியிருக்குங்க. ஒன்று, இங்கே செபி நம்மளுக்கு ஒரு சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இன் அடிஷன் டு தட் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம ஃபாலோ பண்ணுவோங்க. அது போக உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றதுல கம்பெனியோட நேம் புரியல, இல்லை எந்த டவுட்னாலும் கீழே எழுதுங்க, பெரும்பாலும் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். அது போக நம்ம ஃபாலோயர்ஸ் வந்து அற்புதமான நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்களே நிறைய பதில்கள், அற்புதமான பதில்கள்லாம் எழுதுறாங்க. நம்மளுடைய நோக்கம் அதுதான். அடுத்து ரினியூபிள் எனர்ஜி ஸ்டாக்ஸுக்கு 10 இயர்ஸ்க்கு ஹோல்ட் பண்ற மாதிரி நல்ல நிறுவனம் ஏதாவது உங்களுக்கு நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நான் பவர் செக்டரை பொறுத்த வரைக்கும் டாடா பவர் மட்டும்தாங்க. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்கு, கடனும் இருக்கு. ரினியூபிள் எனர்ஜி போர்ட்ஃபோலியோ எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அப்படின்றத பத்தி நம்ம முற்காலங்களில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு இப்போ. அடுத்து கோக்கியோ கேம்லின் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்காங்க. நான் 2 or 3 டேஸாவே நோட் பண்ணேங்க. ரொம்ப ரொம்ப ஸ்மால் கேப், ஒரு 700 crore மார்க்கெட் கேப் கம்பெனி, 30 times earnings அப்படின்றது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. கடன் கம்மியா இருந்தாலும் மார்க்கெட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க, அடிக்கிறாங்க பயங்கரமா. பெரிய பெரிய நிறுவனங்களே வந்து 5% 6% கீழே விழுந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்மால் கேப்பை தவிர்க்கிறது நல்லதுங்க. அடுத்து பேட்டா ரிலாக்ஸோ பத்தி சொன்னீங்க சார், மல்டி இயர் லோல இருக்கு, பட் வேல்யூவேஷன் இப்பயுமே அதிகமா இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க.
ப்ரீமியம் பிராண்ட்ஸுக்கு நல்ல சேல்ஸ் நம்பர்ஸ் இருந்திருக்குங்க ரீசெண்ட் இயர்ஸ்ல. எடுத்துக்காட்டுக்கு மெட்ரோ பிராண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஷேர் பிரைஸ் இப்போ கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. பட் லாஸ்ட் 4 or 5 இயர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா பேட்டாவோ இல்லை ரிலாக்ஸோவோ இறங்கின அளவுக்கு மெட்ரோ பிராண்ட்ஸ் எல்லாம் இறங்கியிருக்காது. ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கு நிறைய மூவ் ஆயிருக்கிறாங்க. ஃபுட் பேஸ் மட்டும் இல்லைங்க, நிறைய செக்டார்ல ப்ரீமியம் பிராண்ட்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அடுத்து ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல் ஸ்டாக்ஸ் பத்தி நேற்று பேசுனீங்களே சார், ஆவரேஜிங் பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. நான் ஒரு நண்பர் எழுதியிருந்தாருங்க, ஆல்கல் அமைன்ஸ் பத்தி எழுதுறப்பே நம்ம கடைசியா ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தோம், 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு க்ளோஸா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவருக்காண்டி தான் முக்கியமா அந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னவங்க. 59% கீழே விழுந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு பக்கமா வந்துருச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இஷ்யூ என்னன்னு சொன்னோம். அதாவது இப்போ நெக்ஸ்ட் 3 to 4 monthsல நம்மளுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் நிறைய தேவைப்படுங்க. ஆடி மாசம் வாக்குல நம்மளுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் மிடில் ஈஸ்ட்ல இருந்து வர வேண்டியிருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா தான் வரணும். ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பிளாக் ஆயிருக்கு. வரல அப்படின்னா நிறைய சிக்கல்கள் இருக்குங்க ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல் செக்டார் முற்காலங்களில் கன்சிடர் பண்ணுவாங்க. பயங்கரமா கீழே இறங்கி இருக்கும். 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். அதாவது புதிய வாய்ப்புகள் இல்லைங்க, முற்காலங்களில் ஹையர் லெவல்ல என்ட்ரி கொடுத்தவங்களுக்கு ஆவரேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு வேல்யூவேஷன் கீழே இறங்கி வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல வந்தேன். அடுத்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பத்தி கேட்டிருக்காங்க. டிவைட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பெரும்பாலும் நம்ம பார்க்கறதே அதுக்காக தாங்க, அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் அவங்களுடைய ஈல்டுக்காக தான். பட் ஃபியூச்சர்ல ஈல்டு கொஞ்சம் குறையலாம். எப்ப அப்படின்னா அவங்க ஃபர்தரா அசெட் அடிஷன்ஸ் ஆட் பண்ணல அப்படின்னா ரெவன்யூ குறையலாம். அதனால டிஸ்ட்ரிபியூஷனும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பத்தி எழுதியிருக்காங்க. நான் வந்து 130 140 ரொம்ப லாங் பேக் உள்ள போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இப்போ 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு கீழே வந்திருக்குங்க. ஸோ ஆவரேஜிங் பண்றது அப்படின்னா நம்ம பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் எந்த லெவல்ல நம்ம ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன் அடிஷன் டு தட் பிரைஸ் டு புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 3க்கு பக்கமா இருக்குங்க. ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் அப்படின்றது கஷ்டம். பட் ஹையர் லெவல்ல மாட்டினவங்க இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். அடுத்து டிசிஎஸ், ஐஆர்சிடிசி, கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், விப்ரோ, தென் டாடா கெமிக்கல்ஸ் போன்ற நிறுவனங்களை நான் தொடர்ந்து 1 இயரா பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். தொடர்ந்து 1 இயரா அப்பப்போ நான் கன்சிடர் பண்றதுனால இப்போ மார்க்கெட் பயங்கரமா கீழே இறங்குறப்ப, ஷேர் பிரைசஸ் பயங்கரமா கீழே வர்றப்ப எனக்கு பெரிய லாஸ் இருக்கு, இழப்புகள் அதிகமா இருக்கு, தொடர்ந்து அதை நான் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நண்பர் எழுதியிருக்கிறாங்க. இதுல பெரும்பாலும் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் பாக்குறது இல்லைங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நான் எல்என்டி சைடு போயிடுவேன். பட் நண்பர்கள் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தாங்க. அதனால புக் வேல்யூக்கு க்ளோஸா வர்ற வரைக்கும் தொடர்ந்து ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அது க்ளோஸ் டு புக் வேல்யூ வர்றப்ப அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அது போக டிசிஎஸ்ஓ, ஐஆர்சிடிசியோ, விப்ரோவோ, டிசிஎல்ஓ, இதுல ஐஆர்சிடிசியை தவிர மிச்சம் எல்லாமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கும். டிசிஎல்லை பொறுத்த வரைக்கும், டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் மார்ஜின்ஸ் ப்ரெஷர்ல இருக்கு. அதனால வேல்யூவேஷன் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. தென் ஐஆர்சிடிசி இப்போதான் 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ ஐஆர்சிடிசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹையர் லெவல்ல என்ட்ரி கொடுத்தீங்க. பட் இந்த நிறுவனங்கள் எல்லாமே நல்ல நிறுவனங்கள் தான். எனக்கு கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி தெரியல, மற்றபடி இந்த நிறுவனங்கள் எல்லாமே நல்ல லெவலுக்கு போயிடும். எப்ப போகும் அப்படின்றதுதான் கேள்வி. பயப்பட தேவையில்லை. அடுத்து கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் பத்தி நிறைய கேள்விகள் வந்திருக்குங்க. சார் வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா காட்டுது, அதாவது பிரைஸ் ஏர்னிங் 600க்கு பக்கமா காட்டுதே சார், இது போய் நல்ல வேல்யூவேஷன் இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்திருக்குங்க. நான் முற்காலங்கள்ல சொல்லியிருந்தேங்க, அதாவது கம்பெனியுடைய மார்ச் 2025 குவார்டர் எடுத்து பார்த்திருந்தோம்னா, அதாவது Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா 190 crores பக்கமா லாஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 3 குவார்டர் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. ஒரு 60, 62 or 65 crores பக்கமா ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் 12 months, ட்ரைலிங் 12 months அப்படின்னு பார்த்தோம்னா கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு 191 or 95 crores பக்கமா லாஸ் எடுத்துக்கிறாங்க. தென் ஒரு 200 crores பக்கமா ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் 12 monthsல வெறும் 5 or 6 crores தாங்க காட்டும். ஸோ 5 or 6 crores நெட் ப்ராஃபிட் இருந்தது அப்படின்னா ட்ரைலிங் 12 month P அப்படின்றது அதிகமாக தான் காட்டும். இப்போ கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் வந்து Q4 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. போன குவார்டர், அதுக்கு முத குவார்டர் இருந்த மாதிரி ஒரு 60 crore ப்ராஃபிட் இருந்தாலும் லாஸ்ட் 12 monthsல அவங்களுடைய டோட்டல் ப்ராஃபிட் அப்படின்றது 240 crores ஆயிருங்க. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு, அதாவது லாஸ்ட் 4 quartersோட ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா வெறும் 5 crores இருக்கு. இது Q4 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 240 crores ஆகுதுன்னு வச்சுக்கோமே. பிஇ, அதாவது பிஇ டிடிஎம் அதற்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிருக்குங்க. ஒரு 11 to 16 or 17 டைம்ஸ், லெஸ் தென் 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்குள்ள வந்துடும். இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே தான் இருக்கு. 1.2 or 1.3 தான் இருக்கும். நல்ல நிறுவனம் கூட. ரயில் லாஜிஸ்டிக்ஸ்
ஒரு வருஷத்துக்கு ₹2 டிவிடெண்ட் தர்றாங்க. நான் கேள்விகளுக்கு என்னுடைய வியூவில் பதில் சொல்லியிருக்கேன். அது போக நீங்க உங்களுடைய செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் இல்ல ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இல்ல யாரை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் கொஞ்சம் எண்ட் ஆஃப் த டே கண்டிப்பா ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்றப்ப சந்தேகம் இருந்தா கீழே எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.